ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிக்ஸ்டு சாம்பார் ரைஸ் பார்க்கலாம். 3/4 கிளாஸ் அரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து கழுவி அதோட மஞ்சத்தூள், பெருங்காயம், சோம்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பட்டாணி, ஒரு 6 பீன்ஸு, ஒரு கேரட், ஒரு கத்திரிக்காய், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் முருங்கைக்காய், 2 குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தாளிக்க கடுகு, வெந்தயம், ஜீரகம், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கடாயில் ஆயில் வச்சுட்டு அதில் தாளிக்க தேவையான எடுத்து வச்சுருந்ததை போட்டுடலாம். போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கணும். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த காய்கறியெல்லாம் அதில் போட்டு, முருங்கைக்காய் அதையும் போட்டு, மசாலா தூள் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 6-7 நிமிஷம் காய்கறி வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். அதுக்கு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம்ல அரிசி பருப்பு, அதை எடுத்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கரைச்சி வச்சுருந்தேன், புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அது அதோட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா தளதலான்னு சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க கொஞ்சம் வாழைக்காய் ஃப்ரை பார்க்கலாமா? வாழைக்காய் நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதோட கருவேப்பிலை, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பெசரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் ரைஸ் போட்டு வாழைக்காய் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.